அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும், ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்தை பாட ஜோதிடர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை ஓடும் ஜெயிச்சினை நந்தி மகந்தன்னை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடியேன் போற்றுகின்றேனே. ஓ நம சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோம். பவாய குணசம்பவாய சிவ தாண்டவாய நமவோம். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தின் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிருன்னே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் பயனுள்ளதாக நேயர்களுக்கு இருக்கும்படி ஜோதிட டிப்ஸ் நிகழ்வு நடத்தப்படுகிறது. அதில் நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை ஜோதிட டிப்ஸ் வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். அடியேன் தனம் தண்டபாணி, திருப்பூர். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சி நாளொரு டிப்ஸ். அதாவது இன்றைய டிப்ஸ் வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஸ்வஸ்திக் எந்திரம் பொம்மை கார் மீது வைத்து வெள்ளை பூவில் 20 வெள்ளிக்கிழமை அன்று அர்ச்சனை செய்ய வேண்டும். மேலும் மகாலட்சுமி வைத்து பூஜை செய்தால் விரைவில் கார் வாங்கலாம். திருவிழாவில் தேர் வடம் பிடித்து இழுத்து வந்தால் கார் வாங்கும் யோகம் உண்டாகும். மேலும் 4 கால் உள்ள கால்நடைகளுக்கு உணவு தானம் செய்ய செய்ய 4 சக்கரம் உள்ள கார் வாங்க வாய்ப்புகள் அதிகம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. அதாவது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி விழாவில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குருமார்கள் தங்களுடைய ஜோதிட அனுபவங்களையும் அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்களையும் அனைவருக்கும் விளங்கும்படியாக இந்த இடத்தில் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே ஆஸ்ட்ரோ சி பாக்கியலட்சுமி அவர்கள் கரூரை சேர்ந்தவர்கள் நம்முடைய வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக வரவேற்புடன் அவளை பற்றிய ஒரு சிறு குறிப்பை இங்கு பதிவிடுகிறேன். அதாவது பாக்கியலட்சுமி அவர்களின் தாயார் செல்வராணி அம்மையார் ஆவார்கள். அவர்களுடைய தந்தையார் ராஜலிங்கம் ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர்கள் தன்னுடைய ஜோதிட பயணத்தை குரு ஐயா ஐங்கரன் அவர் சூரியனார் சுந்தரராஜன் அவர்களிடமிருந்து கற்று தன்னுடைய ஜோதிட பயணத்தை கற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஐங்கரன் உயர்நிலை அடிப்படை வகுப்பை 1 வருடத்துக்கு முன்னதாக கரூரில் படித்து பட்டம் பெற்றுள்ளார்கள். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துறையில் தன்னுடைய பயணத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஜோதிட துறையில் தன்னுடைய அனுபவங்களை பதித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோ சி பாக்கியலட்சுமி அவர்கள் இன்று நம்மிடையே அவர்களுடைய சிறப்புரை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சார ஜோதிட சூட்சமங்கள் என்ற தலைப்பில் அதனுடைய கருத்துக்களை நம்மிடையே பகிர வந்திருக்கிறார்கள். அனைவர் சார்பாகவும் அவர்களை வருக வருக என வரவேற்று இன்றைய தலைப்பு சிறப்புரையை சார ஜோதிட சூட்சமங்கள் என்ற சிறப்புரை ஆற்றும்படி அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மாதா பிதா குரு குலதெய்வம் மற்றும் எனது இஷ்ட தெய்வமாகிய சமயபுரத்தாளின் பாதத்தை தொட்டு நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன். என்னுடைய குருநாதராகிய உயர்திரு சூரியனார் சுந்தரராஜன் அவர்களின் பொற்பாதத்தையும் தொட்டு இந்த சிற்றுரையை நான் துவக்குகிறேன். அதாவது என்னுடைய ஜோதிட பயணம் பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு முறையா வந்திருக்கும். எனக்கு சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு ஆசைகள் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கும். எப்படின்னாக்கா பக்கத்து வீட்டுல எதிர்த்த வீட்டுல
இந்த மாதிரி கிளி ஜோசியம் பார்க்கறது, குறி சொல்றது, இந்த மாதிரி யாராவது வந்துட்டாங்க அப்படின்னாக்கா சின்ன பிள்ளைங்க எல்லாம் அந்த குடுகுடுப்பக்காரங்க வந்தாங்கன்னா பயந்து ஓடிடுவாங்க. ஆனா நான் ரொம்ப ஆர்வமா போய் பார்ப்பேன். ஜாதகம் பார்க்க போனாக்கா விளையாடுறது விட்டுட்டு ஜாதகம் பார்க்குற இடத்துக்கு போய் உட்காந்துக்குவேன். கிளி ஜோசியம் பார்த்தாங்கன்னா அங்க போய் உட்காந்துக்குவேன். இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு உண்டான ஒரு குணங்கள். என்னுடைய திருமணத்திற்கு என்னுடைய கணவருடைய ஜாதகத்தையும் என்னுடைய ஜாதகத்தையும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய திருமணத்துக்கு நானே போய் ஜாதகம் பார்த்தேன். என்னுடைய திருமணம் வந்து 18 வயசுல நடந்தது. அப்ப நானே போய் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு வந்தேன். எதுக்கு இதை சொல்றேன்னாக்கா, எனக்கு அது சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்வம். ஆனா அந்த ஆர்வம் வந்து 2011-12லயே நான் கிளாஸ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனா முடியல. ரொம்ப வருஷம் கழிச்சுதான் நான் இதுல மறுபடியும் உள்ள நுழைஞ்சு வர முடிய சூழ்நிலைகள் எனக்கு ஏற்பட்டது. இப்போ ஓரளவுக்கு எனக்குன்னு ஒரு குருநாதர், அந்த குருநாதரின் அந்த ஆலோசனை மூலியமாக நான் இந்த ஜோதிடத்துல பயணிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சார ஜோதிடம். சார ஜோதிடம் அப்படின்னா ஒவ்வொரு ஜோதிடத்துல ஒவ்வொரு முறை இருக்கு. ALP இருக்கு, KP இருக்கு, சுகர்நாடி இருக்கு, நிறைய துறைகள் இருக்கு. அதுல நம்மளது வந்து சார ஜோதிடம். எந்த விதமான ஜோதிடம் பார்த்தாலுமே காலபுருஷ தத்துவத்தை இணைக்காம யாராலையும் பார்க்க முடியாது. அப்ப நாங்களும் அப்படிதான் சார ஜோதிடத்தையும் இணைச்சுக்குவோம். காலபுருஷ தத்துவப்படி அதையும் இணைச்சுதான் நாங்க பலன் சொல்லுவோம். இப்ப வந்து நம்ம சார ஜோதிடத்துல நம்ம போகலாம். இப்ப எப்படி போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம முதல்ல ஆனாவனால இருந்து போவோம். அப்படி போனாதான் நமக்கு ஓரளவுக்கு புரியும். எடுத்தோடனே நம்ம போய் ஒரு வார்த்தைகளை வந்து படிக்க முடியாது. முதல்ல ஆனாவனா படிக்கணும், அப்புறம் காங்காச்சா படிக்கணும், அதுக்கப்புறம் உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் இதெல்லாம் படிச்சு முடிச்சாதான் ஒரு வார்த்தையை நம்ம கோர்த்து நம்ம அதை படிச்சு பார்க்கக்கூடிய அந்த திறன் நமக்கு வரும் இல்லைங்களா? அது மாதிரி இப்ப நம்ம சார ஜோதிடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து நம்ம போகலாம். இப்போ ஒரு ஜாதகத்தை திறக்கிறோம் அப்படின்னாக்கா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா லக்னத்தை தான் பார்க்கணும். அதாவது லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி என்ன நிலைமையில இருக்காரு அப்படிங்கறத தான் நம்ம முதல்ல பார்க்கணும். லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, இந்த 3 பேரும் தான் ஒருவருடைய ஜாதகத்துல பலமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். நல்ல பலன்களா இருக்கட்டும், தீய பலன்களா இருக்கட்டும். ஒரு ஜாதகத்துல 1, 5, 9 நல்லா இருக்கா, 1, 4, 7, 10 நல்லா இருக்கா, கேந்திரஸ்தானங்கள், திரிகோணஸ்தானங்கள் நல்லா இருக்குதான்னு நம்ம பாக்குறோம். அது நல்லா இருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சு வருவாங்கங்கிறதையும் நம்ம சொல்றோம். ஒருவேளை லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரு, அஸ்தங்கம் ஆயிட்டாரு, நீசம் ஆயிட்டாரு அப்படின்னாக்கா அவரால் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் அவர்கிட்ட இருக்காது. அது நல்ல பலன்களா இருக்கட்டும், அசுப பலன்களா இருக்கட்டும், எந்த பலனா இருந்தாலும் லக்னாதிபதி நல்லா இருந்தா மட்டும்தான் அதை அனுபவிக்க முடியும். அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய திறன் படைத்தவரா அவர் இருக்க முடியும் இல்லைங்களா? அப்ப லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும். அப்பதான் அந்த ஜாதகர் வந்து எதையுமே ஆட்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி சூரியனுடைய கால்ல நிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 9 கிரகங்கள் இருக்காங்க. அதுல வந்து லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி சூரியன் கால்ல நின்னா அவர் எப்படி இருப்பாரு? கலெக்டர் மாதிரி இருப்பாரு, கித்தாப்பா இருப்பாரு. யாருடைய பேச்சையும் இவர் கேட்க மாட்டாரு. இவரு 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாரே தவிர மத்தவங்க சொல் பேச்சு இவரு கேட்க மாட்டாரு. கேட்க மாட்டாரு மீன்ஸ் இவருக்கு அதுக்கு உண்டான தகுதிகள் எல்லாம் அவருக்கு இருக்கும். சூரியன் அப்படின்னாலே அரசாங்க கிரகம், அரசியல் கிரகம், ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இல்லைங்களா? குடும்பத்துக்கும் தலைவர் அவர் தான், நாட்டுக்கே தலைவர் அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்டவருக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இல்லைங்களா? அப்ப லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி சூரியன் அது கால்ல நின்னுச்சுன்னா அவர் வந்து கால் மேல கால் போட்டுட்டு ராஜா மாதிரி தான் இருப்பாரு. அவரு யாருடைய பேச்சுக்கும் இவர் வந்து தலை குனிய யார் பேச்சையும் இவர் கேட்க மாட்டாரு. இவர் தான் 4 பேருக்கு ஆர்டர் போடுவாரு அப்படின்னு சொல்லலாம். தலைமை பண்பு அவர்கிட்ட இருக்கும், சுயமரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தானம் தர்மம் செய்யக்கூடிய ஒரு பண்புகள் அவர்கிட்ட நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக குணங்கள் அவர்கிட்ட அதிகமா இருக்கணும். ஏன்னா காலபுருஷனுக்கு 5க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் சூரிய பகவான். அப்ப வந்து ஆன்மீக குணம் வந்து அவர்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி சூரியனா இருந்துச்சுன்னா சூரியனின் குணங்கள் அனைத்துமே அந்த லக்னாதிபதிக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியா லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி சந்திரன் கால்ல நிக்கிறாரு அப்படின்னாக்கா, சந்திரன் அப்படின்னாலே முதல்ல என்ன சொல்லுவோம், நம்ம தாய்க்கு காரகர் அவர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப தாய்மை பண்பு இவர்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தாய்மை போல அன்பு, அனைவர்கிட்டயுமே அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம்.
இவர் வந்து பிரயாணக்காரகன் சந்திர பகவான். அப்ப இவங்க அடிக்கடி பிரயாணம் பண்றதுல ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க. ஒரு இடத்துல நிலையா நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய மனதை வந்து மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டவர்கள். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, வீட்டுல ஒரு தந்தை இருக்காங்க, தாய் இருக்காங்க அப்படின்னாக்கா, மத்தவங்களுக்காக அனுசரிச்சு தன்னுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்ளும் திறன் வந்து தாய்மை கிட்ட இருக்கும் இல்லைங்களா? அப்ப மத்தவங்களுடைய நல்லதுக்காக, மத்தவங்களுடைய ஒரு சுயத்துக்காக இவங்க தங்களுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்ளும் அந்த அமைப்பு இவங்க வச்சுப்பாங்க. அப்ப நல்ல பலனா சொன்னா அப்படி சொல்லலாம். ஒருவேளை அதை மைனஸா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சந்திரன் வந்து 15 நாள் வளர்பிறையாவும் 15 நாள் தேய்பிறையாவும் இருக்கிறதுனால நிலையான ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காலையில ஒரு முடிவை சொல்லுவாங்க, சாயந்தரமா வேற ஒருத்தவங்க யாராவது ஏதாவது இது வேணாம், இது தவறு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்படியா சரி மாத்திக்கலாம் அப்படின்ட்டு அவங்க முடிவை மாற்றிக்கொள்ளும் தன்மை வந்து லக்னம் என்ற நட்சத்திராதிபதிக்கு சந்திரனா இருக்கும்போது அவங்களுக்கு அது வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ஒரு சின்னதா ஒரு கடும் சொல்லிட்டா கூட டக்குன்னு அழுதுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் அப்படின்னாலே நீர் கிரகம், தாய்மை பண்பு கொண்டதுனால அவர் வந்து மனோகாரகன் இல்லைங்களா சந்திரன். அப்ப மனசை விட்டுருவாங்க. ஒரு சின்ன வார்த்தைகள் கூட அவங்க மனசை வந்து பாதிச்சு அவங்க வந்து டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு அழுதுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ லக்னம் என்ற நட்சத்திராதிபதி சந்திரனாக இருக்கும் பட்சத்துல சந்திரனின் குணங்கள் அனைத்தும் இவர்கிட்ட இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா மைண்ட்ல செட்டப் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தபடியா லக்னம் என்ற நட்சத்திராதிபதி செவ்வாயா இருக்காரு அப்படின்னாக்கா, அந்த லக்னாதிபதி எப்படி இருப்பாரு? முன்கோவியா இருப்பாரு, முரட்டுத்தனம் கொண்டவரா இருப்பாரு, அவர்கிட்ட தலைக்கணம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். காலச்சக்கரத்துக்கு முதல் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் அவர்தான். அது மட்டும் இல்லாம 8ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அவர்தான். அப்ப அவருக்கு தலைக்கணம் கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல 8ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றனால இவர் வந்து சண்டை பிரியராகவும் இருப்பாரு. இவர்கிட்ட ஒரு ரகசியம் புதைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மத்தவங்கள்ட்ட தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவாரு. இத நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆதிக்கத்தை செலுத்துவாரு அப்படின்னு சொல்லலாம். கோவப்பட்டு முன்கோவியா இருப்பாரு. முரட்டுத்தனமான ஒரு சுபாவம் அவர்கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம முட்டாள்தனமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து செவ்வாய் பகவான்கிட்ட இருக்கு. இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப லக்னம் என்ற நட்சத்திராதிபதி செவ்வாயா இருக்கும் பட்சத்துல இந்த குணங்கள் எல்லாம் இருக்கும். ஆனா ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி நபர்களை நம்ம கூட வச்சுக்கும் பொழுது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, நம்ம கிட்ட ஒருத்தர் அடிக்க வரான்னு வைங்களேன், நம்ம போய் பேசணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்ம கூட அந்த லக்னம் என்ற நட்சத்திராதிபதி செவ்வாயா இருந்தா அல்லது அவங்க லக்கணத்தை செவ்வாய் பார்த்திருந்தா அவங்களுக்கு முரட்டுத்தனமான ஒரு துணிச்சல் இருக்கும். ஏன் கூட இருக்கிறவன யாரும் கை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே முன்னிருந்து நமக்காக பேசணும்ன்ற அவசியம் அந்த இடத்துல இல்ல. அவங்க நமக்காக பேசுறது மட்டும் இல்லாம அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு நம்ம கையில கொடுப்பாங்க. நீ எதுவும் பேச வேண்டாம், நீ அமைதியா என் கூட பக்கத்துல மட்டும் நில்லு, உன் காரியம் என்ன அப்படிங்கறத நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விஷயங்களும் இவங்க முன் நின்று நமக்காக சண்டையும் போடுவாங்க, அடிதடியிலும் இறங்கிடுவாங்க. அதுல வர விளைவுகளை தானே அதை ஏத்துக்கக்கூடிய பண்பு அவங்க கிட்ட இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க வந்து முழுமையா நம்பலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர் வந்து எதையுமே வெளிப்படுத்திடுவார், மனசுக்குள்ள வச்சுக்க தெரியாது அவங்களுக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க வந்து முழுமையா நம்பலாம். இவங்களை நம்ம கூட வச்சுக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கூட நின்று நமக்கு பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப லக்னம் என்ற நட்சத்திராதிபதி செவ்வாயா இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து முன்கோபமும் முரட்டுத்தனமும் முன் யோசனை இல்லாத ஒரு முடிவுகளும் அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா லக்னம் என்ற நட்சத்திராதிபதி புதனா இருக்கும் பட்சத்துல அவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, புதன் அப்படின்னாலே அவர் வந்து ஒரு நகைச்சுவை பிரியர் இல்லைங்களா? அப்ப இவங்க பேச்சுக்கு 4 பேர் மயங்குவாங்க, இவங்க என்ன சொன்னாலும் மத்தவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் இளமை பொருந்தியவரா இருப்பாங்க. அவங்க எவ்வளவுதான் வயசானவங்களா இருந்தாலும் பாக்குறதுக்கு சின்ன வயசு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆணோடைய இப்போ ஒரு கொட்டைக்கு ஒரு சினிமா பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஆம்பளை வரிசையிலயும் போய் நின்று டிக்கெட் வாங்கிடுவாரு, பொம்பளை வரிசையிலயும் போய் டிக்கெட் வாங்கிடுவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 சைடும் சமயோஜித புத்தியோட சேர்ந்து பேசி அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய திறன் வந்து அந்த புதனுக்கு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எது பேசினாலும் கணக்கு வழக்கு பார்த்து பேசுவாரு. ₹1 கையில கொடுத்தா கூட அதை கணக்கா எழுதி வச்சுக்குவாரு. அவருக்கு ஒரு கணக்கன் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. அதனால புதன் சாரம் வாங்கியிருக்கும் போது வாழ்க்கையில எப்படியாவது கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் நழுவிட்டு வந்துருவாங்க. இந்த செவ்வாய் சொன்னேன் பாத்தீங்களா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்ன நின்று நமக்காக நின்று சண்டை போடுவாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா. புதன் என்ன பண்ணுவாருனாக்கா,
அவங்க 2 பேர்த்தையும் பேச வச்சுட்டு நான் வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நழுவிக்குவார், தன்னை சேவ் பண்ணிக்குவாரு. அப்ப அவர்கிட்ட அந்த முன் யோசனை இருக்கும், எந்த இடத்துலயும் மாட்டிக்க மாட்டாரு, தன்னை எப்படி இருந்தாலும் காப்பாத்திக்குவாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி குருவா இருக்கிறாரு அப்படின்னா அவருடைய தன்மை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பெரிய மனித தோற்றம் உள்ளவரா இருப்பாரு. காலச்சக்கரத்துக்கு 9க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் இல்லைங்களா? அப்ப தர்ம சிந்தனைகள் அவர்கிட்ட இருக்கும். ஒரு தீர்த்த யாத்திரை போகிறது, 4 பேத்துக்கு அட்வைஸ் பண்றது, பெரிய மனித தோற்றத்தோட இந்த பெரிய தனம்னு சொல்லுவாங்கல்ல, நாட்டாம மாதிரி பதில் சொல்றாங்க, 4 பேத்துக்கு தீர்ப்பு சொல்றாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த குணாதிசயம் எல்லாமே அந்த குருவினுடைய நட்சத்திரம் லக்னாதிபதி வாங்கியிருக்கும் பொழுது இருக்கும். அதாவது லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி குருவா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு இந்த சிந்தனைகள் அனைத்துமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி சுக்கிரனா இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவர் எப்படி இருப்பாரு, தன்னை எப்பவுமே அலங்காரம் படுத்திக்கிறதுல முன்னிறுத்தி இருப்பாரு. எப்பவுமே அழகா காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது, சென்ட் போட்டுக்கிறது, பவுடர் அடிச்சுக்கிறது, பட்டு புடவை கட்டிக்கிறது, நகை நெட்டெல்லாம் போட்டுக்கிறது, இந்த மாதிரி தன்னை அலங்காரம் படுத்திக்கிறதுல முதல் ஆளா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சினிமாக்கு போறது, பீச்சு பார்க்குக்கு போறது, சுற்றுலா பயணங்கள் போறது, இந்த மாதிரி தன்னை ஜாலியா வச்சுக்கணும். ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட ஒரு லக்ஸரியான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடணும். ஒரு கண்ணாடி பதிச்சு அதுல ஒரு நிறைய லைட் இருக்கிற இடத்துலதான் இவங்க போய் ஹோட்டல் இருந்ததுன்னா அங்கதான் போவாங்க. சாதாரணமான ஹோட்டல் டீ கடைக்கெல்லாம் இவங்க போக மாட்டாங்க. எல்லாமே லக்ஸரியா இருக்கணும். ஒரு புடவை வாங்கினா கூட 5000 ரூபாய் புடவை வாங்கினாதான் அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு டீ கடைக்கு போனா கூட நல்ல டீ கடைக்கு போனாதான் பிடிக்கும். அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கைய 4 பேர் பார்க்கும் பொழுது லக்ஸரியா காமிச்சுக்கணும் அப்படிங்கறதுல இந்த லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி இருக்கிறவங்க இருப்பாங்க. எந்நேரமும் கண்ணாடிக்கு பக்கத்திலே இருந்தாங்கன்னா பாருங்க, சும்மா எல்லாரும் 4 பேர் இருந்தாங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும் போய் அடிக்கடி கண்ணாடி பார்த்துட்டு வருவாங்க. நல்லாவே இருக்கு, அப்பதான் மேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அடுத்த செகண்ட் போய் பாத்தீங்கன்னாக்கா கண்ணாடியில போய் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படி இப்படி கண்ணாடி பார்த்துட்டு வருவாங்க. இது பாத்தீங்கன்னாக்கா லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி சுக்கனா இருக்கும் பட்சத்துல அவங்க இப்படிதான் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி சனி பகவானா இருந்தா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் இவங்க கிட்ட இருக்கும். ஏன்னா சனி பகவான் அப்படின்னாலே சோம்பேறிக்கு காரகர். அவர் மந்தக்காரகர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோம்பேறியா இருப்பாங்க. கொஞ்சம் காலையில எந்திரிக்கிறதே கொஞ்சம் லேட்டா எந்திரிப்பாங்க. மற்றதுக்கு தன்னை அலங்காரம் படுத்திக்க மாட்டாங்க. கிழிஞ்ச துணியா இருந்தாலும் போட்டுக்குவாங்க, மண்ணிலையும் படுத்துக்குவாங்க. ஒரு இடத்துல குப்பையா இருந்தா கூட அதை கவனிச்சுக்க மாட்டாங்க. அது இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு அங்கனே உட்காந்துக்குவாங்க. அப்ப அந்த இடத்துல தன்னை அலங்காரம் படுத்திக்கிறதுல ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆனா நீதிமான் இல்லைங்களா? அவர் 7ஆம் இடத்துல, காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடத்துல அவர் உச்சமாகிறாரு. அவருக்கு தராசதான் சின்னமா கொடுத்திருக்காங்க. அப்ப அவருக்கு நீதிமானா இருப்பாரு, கடின உழைப்பாளியா இருப்பாரு. அவர்கிட்ட இருக்க மைனஸ் என்னன்னா சோர்வு, உடம்பு சோர்வு அடைவாரு, மந்தத்தன்மையை கொடுப்பாரு, சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு. அவ்வளவுதானே தவிர மத்தபடி சனி பகவானுடைய காரகங்கள் அனைத்துமே ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமான காரகத்துவங்கள் சனி பகவானின் காரகத்துவங்களை கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னாக்கா லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி ராகுவா இருக்கிறாரு அப்படின்னாக்கா அந்த லக்னாதிபதி எப்படி இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையுமே பில்டப் அடிச்சு பேசிக்குவாரு. எங்க தாத்தாவுக்கு அந்த ஏரியாவுல 20 ஏக்கர் இடம் இருந்துச்சு, அந்த ஊரே எங்களுதுதான் அந்த காலத்துல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா அது லக்னம் நின்ற நட்சத்திராதிபதியா இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் 50 ரூபாய் கையில வச்சிருந்தா கூட 50,000 ரூபாய் எங்கிட்ட கையில இருக்கு அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணி பேசுவாங்க. பத்தாவதுக்கு பொய் பேசுறதுல கொஞ்சம் கூட யோசிக்காம பொய் பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப ராகு அப்படின்னாலே அவருடைய வாழ்க்கையில ராகு என்ன பண்ணும், எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து எட்டி பார்க்கும், மனிதர்கள் நடமாட்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத நேரத்துலதான் அதனுடைய இரையை தேடி வெளியே வரும். அப்ப ராகுவுடைய நட்சத்திரம் லக்னாதிபதி வாங்கியிருக்கும் போது பகல் தூக்கம் உடையவரா இருப்பாங்க. நைட்ல அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பகல் தூக்கம் அவங்களுக்கு எப்படியாவது ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவராவது தூங்குவாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ராகு லக்னத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு அல்லது 12ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி கேதுவா இருக்கிறாரு அப்படின்னாக்கா, கேதுங்கிறது எல்லாத்தையும் சுருக்கி கொடுக்கக்கூடியவர். அவர் ஆன்மீக கிரகம். 4 பேர்த்தோட கூடி குழவி பேசக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்காது. தனிமை பிரியரா இருப்பாரு. லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி கேதுவா இருக்கும் பட்சத்துல அவங்க வாழ்நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் ருத்ராட்சம் போனா
சுந்தரராஜ் சார் மியூட் போடுங்க, டிஸ்டர்ப் ஆகுதே. ஓகே மேம், கண்டினியூ பண்ணுங்க. அதாவது வாழ்க்கையில அவங்க கண்டிப்பாக ருத்ராட்சம் போடுறது, திருநீர் போட்டுக்கிறது, ஒரு சாமி சொல்றது, ஒரு குறி சொல்றது, ஒரு ஜோதிடம் பாக்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறைகள்ல அவங்க வந்துருவாங்க. அல்லது ஒரு நடபாத யாத்திரையா சமயபுரத்துக்கு மாரியம்மன் கோயிலுக்கு நடபாத யாத்திரை கூட்டிட்டு போறாங்க இல்லைங்களா, அதே போல பழனி மலைக்கு நடபாத யாத்திரை கூட்டிட்டு போறாங்கல்ல, இந்த மாதிரி ஒண்ணு இவங்க நடபாத யாத்திரையா போவாங்க, அல்லது அது ஒரு குழுவா நியமிச்சு இவங்க தலைமை ஏத்து அந்த விஷயத்த செஞ்சு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்க மந்திரம் ஜெபிப்பாங்க. கேது அப்படின்னாலே மந்திரத்துக்கு உரியவர். அப்ப மந்திரம் ஜெபிப்பாங்க. இவங்களுக்கு மத்தவங்களுடைய ரகசியங்கள் கண்ணுக்கு தெரியும், கனவுல காமிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை இவரு முன்கூட்டியே சொல்லக்கூடிய திறன் இந்த கேதுவின் நட்சத்திரம் லக்னாதிபதி லக்னம் வாங்கியிருக்கும் பொழுது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். அப்ப ஒரு 9 கிரகங்களுமே சொல்லியாச்சு. இப்ப லக்னம் என்ற நட்சத்திராதிபதி 9 கிரகங்கள்ல எந்த கிரகத்தினுடைய சாரத்துல நிக்குதோ அந்த சாரத்தினுடைய பண்புகள் இந்த லக்னாதிபதிக்கு இருக்கும் அப்படின்றத இப்ப நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறாரு, அல்லது லக்னம் என்ற நட்சத்திராதிபதி லக்னத்திலே இருக்கிறாரு அப்படின்னா அவர் எப்படி இருப்பாருன்னு பார்த்தாக்க, இவருக்கு முன் யோசனை அதிகமா இருக்கும். யாரும் இவருக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா லக்னம் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னாக்கா 4 பேத்துக்கு இவர் அட்வைஸ் பண்ணுவாரு. 4 பேர்த்த வழி நடத்தக்கூடிய பண்பு இவர்கிட்ட இருக்கு, தலைமை பண்பு இவர்கிட்ட இருக்கு, சுயமரியாதை இவர்கிட்ட இருக்கு. அப்ப இவருக்கு எல்லா தகுதியும் இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 1ஆம் வீட்டுக்கு காரகர் சூரியன். சூரியனும் நல்லா இருக்கும் பட்சத்துல ஒவ்வொரு பாவகமும் நம்ம எடுக்கும் போது பாவக அதிபதி எப்படி இருக்கிறாரு, அப்புறம் பாவக அந்த காரக உறவு எப்படி இருக்கு, பத்தாதுக்கு அந்த பாவகத்தினுடைய கிரகம் ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, அந்த கிரகம் எப்படி இருக்கு, இந்த 3 விதத்தையும் வச்சுதான் நம்ம முடிவு பண்ணுவோம். இப்ப லக்னத்துல இது 3மே சரியா அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு 100% அவங்க ஒரு தலைமை பண்புக்கு ஒரு உரியவர் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒவ்வொன்னா குறைய குறைய அதனுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லலாம். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாக்கா 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, அல்லது லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, இது ரெண்டுமே ஒரே பலன்களை தான் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப லக்னம் என்ற நட்சத்திராதிபதியோ அல்லது லக்னாதிபதியோ 2ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாக்கா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ங்கிறது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் இல்லைங்களா. அப்ப இவங்களுடைய எண்ணங்கள் அனைத்து குடும்பத்தை நோக்கிதே இருக்கும். சின்ன வயசுலயே சம்பாதிக்க போயிருவாரு. ஏன்னா 2ங்கிறது தனம். அப்ப இவரு சின்ன வயசுலயே சம்பாதிக்க போயிருவாரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய ஆரம்ப கல்வி நல்ல சிறப்பா இருக்கும். குடும்பத்துல குடும்ப பற்று இவருக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். லக்னம் என்ற நட்சத்திராதிபதியும் லக்னாதிபதியும் எந்த பாவகத்தில் இருக்கிறார்களோ அந்த பாவகத்தின் காரகமும் அந்த பாவகத்தினுடைய எண்ணங்கள் தான் இவர் வாழ்நாள் முழுவதும் அவரோட மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். இப்ப லக்னம் என்ற நட்சத்திராதிபதி லக்னத்துல இருந்தாருனாக்கா அவர் தன்னை உயர்த்தி கொள்வார், தன்னை உயர்த்தி அதுக்கப்புறம் தான் 12 பாவங்களுக்கும் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லலாம். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி 2ஆம் இடத்துல இருந்தா தன்னுடைய குடும்பமே வாழ்க்கை அப்படின்னு இருப்பாரு. தன்னுடைய வாக்கை காப்பாற்றக்கூடிய பண்பு அவர்கிட்ட இருக்கும். ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை நம்ம முழுமையா செஞ்சு முடிக்கணும்ன்ற பண்பு அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனம் சம்பாதிக்கிறதுல முதன்மை ஆளா இருப்பாரு, சின்ன வயசுல சம்பாதிக்க போயிருவாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப லக்னம் என்ற நட்சத்திராதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த விஷயங்கள் அனைத்தும் அவர்கிட்ட இருக்கும். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி 3ல இருக்காரு அப்படின்னாக்கா 3ங்கிறது முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், விஜய வீரிய ஸ்தானம் சொல்லலாம். அப்ப முயற்சி பண்றதுல இவர் முன் யோசனை பண்ண மாட்டாரு. அது மட்டும் இல்லாம 3ஆம் இடம்ங்கிறது சிறு தூர பிரயாணம். அடிக்கடி இவர் பிரயாணம் பண்றதுல இவருக்கு விருப்பம் அதிகமா இருக்கும். இவர் எந்த ஒரு விஷயத்தையும் சட்டுன்னு 3ஆம் இடம் பலமா இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு நல்ல ஒரு வீரம் இருக்கும், எதுக்குமே பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே துணிஞ்சு வேலை செய்யக்கூடிய பண்புகள் இருக்கும். 3ஆம் இடம் கம்யூனிகேஷன். இவருக்கு எங்க போனாலும் ஒரு இடத்துல போய் பேசுறாரு அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு அமைஞ்சிருவாங்க. அப்புறம் அவரோட இளைய சகோதரத்துக்கு மேல இவருக்கு அதிகமான பற்றும் இருக்கும், பாசமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டி தேர்வுகள்ல முதல் ஆளா வருவாங்க. விளையாட்டு போட்டிகள், இந்த குத்துச்சண்டை, கபடி மேட்ச், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி ஒரு விளையாட்டு போட்டிகள்ல எல்லாம் இவருக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாரு.
கலைத்துறையில ஆர்வம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப 3ஆம் இடத்துல லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி இருக்கும்போது அவருக்கு இந்த பண்புகள் எல்லாமே அவருக்கு நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி 4ல இருக்காரு அப்படின்னாக்கா 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது தாய் ஸ்தானம் இல்லைங்களா? அப்ப இவருக்கு தாய் மேல அதிகமான அன்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய வீடுதான் அவருக்கு உலகமே. வீடு, வண்டி, வாகனம், கால்நடைகள், தாயார், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது 4ஆம் இடம். இவருக்கு வந்து வீடுதான் உலகமே. சுகவாசியா இருப்பாரு இவரு அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே ஒரு சென்றான ஒரு 18-20 வயசு அவங்களுக்கு வந்து லக்னம் நட்சத்திராதிபதியோ லக்னாதிபதியோ 4ல இருக்கிறாருன்னா அடிக்கடி வண்டி எடுத்துக்கிட்டு சுத்துறதுல ஆர்வமா இருப்பாரு. வாகன பிரியரா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த பண்புகள் எல்லாமே அவர்கிட்ட அதிகமா இருக்கும். தாயினுடைய அன்புக்கு இவரு அடிமை அப்படின்னு சொல்லலாம். லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி 4ல இருக்கும் பொழுது இவர் தகப்பனாரை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழல்கள் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா அந்த 4ஆம் இடம் வருது. 9க்கு 8ஆ வர்றதுனால இவர் வந்து தகப்பனாருக்கும் இவருக்கும் வந்து பிரிவினைகளை அங்க காமிக்குது. ஒண்ணு அது சுப பிரிவினையா இருந்துச்சுனாக்கா படிப்புக்காக அவர் வெளியில போய் படிச்சாருனாக்கா சுப பிரிவினையா வந்துரும். இல்ல வெளியில போய் பிரியல, படிக்கவுக்கு இல்ல எதுக்குமே போகல அப்படின்னாக்கா அப்பாவுக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். இப்போ லக்னாதிபதியோ லக்னம் நட்சத்திராதிபதியோ 4ல இருந்தா அப்பாவுக்கும் இவருக்கு ஆகாதுங்கிறத நம்ம சொல்லலாம். இப்ப 5ஆம் இடத்துல இருக்குன்னு வைங்க. இப்ப 5ஆம் இடம்ங்கிறது குலதெய்வ ஸ்தானம், பூர்வீக ஸ்தானம், தாத்தா பாட்டி பாட்டனாரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இல்லைங்களா? அப்ப பூர்வீகத்து மேல இவருக்கு பற்று அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குலதெய்வ அருள் இவருக்கு அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். தாத்தா பாட்டி மேல அதிகமான பாசம் இவர்கிட்ட இருக்கும். இந்த ஒரு சிலர் வந்து என்னுடைய குலம், என்னுடைய ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு உயிரா இருப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். லக்னம் நின்ற நட்சத்திராதிபதியோ லக்னாதிபதியோ 5ல இருக்கும்போது பூர்வீக பற்றி இவங்களுக்கு இருக்கும். ஏன் வீடு, என்னுடைய பாட்டை, என்னுடைய முப்பாட்டைன்னு சொல்லிட்டு என்னோட குலசாமி, அதுக்கு நான் எடுத்து செய்வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் நம்பரை நின்றுட்டு செய்யறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த அமைப்பு கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம தன்னுடைய குழந்தைகள் மேல அதிகமான பற்று அவர்களுக்கு இருக்கும். குழந்தைகளே உலகம் அப்படின்னு இருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்து லக்னம் என்ற நட்சத்திராதிபதி 6ல இருக்கிறாரு. 6ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவர் வந்து வாழ்நாள்ல கண்டிப்பா கடன் வாங்கிதான் ஆகணும், வட்டி கட்டிதான் ஆகணும், தன்னுடைய உடம்புக்கு அவர் மருத்துவ செலவு பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லக்னம் என்ற நட்சத்திராதிபதியோ லக்னாதிபதியோ 6ல இருக்கும்போது இவர் வாழ்நாள் முழுதும் கடனாளியாகத்தான் இருக்கணும். அது எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் ஒரு பொருள் வாங்கும்போது அது இஎம்ஐ போட்டு வாங்கிக்கலான்னு வாங்கிடுவாங்க. கையில பணம் இருக்கும், இருந்தாலும் எதுக்கு நம்ம இஎம்ஐ போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த அமைப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம கடின உழைப்பாளியா இருப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது சர்வீஸ் குறிக்கக்கூடிய இடம் இல்லைங்களா? உழைப்புக்கு அஞ்சாதவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி 7ல இருக்கிறாரு அப்படின்னாக்கா சுகவாசி அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னாக்கா நண்பர்களோடையே சுத்தி கொள்ளும் அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். எப்ப பாரு ஃப்ரெண்ட்ஸோடய சுத்திட்டு இருப்பாங்க. அடிக்கடி டூர் போறது, அப்புறம் வந்து இந்த கூட்டு தொழில ஈடுபடுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னாக்கா இவருக்கு வாழ்நாள்ல ஒரு நாளாவது வம்பு வழக்குகளை சந்திச்சுதான் ஆகணும். வாழ்க்கையில கஷ்டத்தை இஷ்டம் போல அனுபவிக்க பிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 8ங்கிறது அவமானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், ஆயுளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்ப ஏதாவது ஒரு திசையோ புத்தியோ இவருக்கு மைனஸா நடக்கும் பொழுது இவருக்கு வந்து ஒரு விபத்தோ கண்டங்களோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இவர் வந்து இங்க இருந்து அவர் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் தான் அந்த வழக்குகளை தேடி போவாரு. இவர் தான் அந்த கெட்ட பேரு அவமானங்களை தேடி இவர் தான் போவாரு. 8ஆம் அதிபதி லக்கணத்துல இருந்தா நமக்கு வந்து அவமானங்களும் வழக்குகளும் எல்லாமே நம்மளை தேடி வரும். இங்க லக்னாதிபதி 8க்கு போனாக்கா நம்ம தேவையில்லாம சும்மா இருக்கிறவங்கள கூட கூப்பிட்டு வம்பிழுக்கிற மாதிரி நம்மளே போய் நம்ம பேரை அசிங்கப்படுத்திக்கிற மாதிரி இவங்களோட செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா யாரையுமே இவங்க நம்ப மாட்டாங்க. லக்னம் என்ற நட்சத்திராதிபதி 8ஆம் அதிபதியா இருந்துச்சுன்னா யாரையும் இவங்க நம்ப மாட்டாங்க. மத்தவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறத இவங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க வந்து மத்தவங்களை கண்டுபிடிக்க இந்த சிபிஐ எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு எல்லாம் இந்த அமைப்பு இருந்துச்சுனாக்கா இத சுபமா மாத்திக்கிறதுக்கு இந்த அமைப்பு உள்ளவங்க அந்த துறைகள்ல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப லக்னம் என்ற நட்சத்திராதிபதி 9ஆம் இடத்துல இருக்குதுன்னாக்கா அவர் பேர் புகழ் அந்தஸ்துக்கு சொந்தக்காரர்.
தனக்கு வந்து தாத்தா பாட்டி பாட்டன் சம்பாதிச்ச சொத்து இவருக்கு இருக்கும். அவருடைய பேர் புகழையே இவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. இன்னாரோட பேரன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பேர் இவருக்கு இருக்கும். தர்ம சிந்தனைகள் இவர்கிட்ட இருக்கும். அப்ப கொஞ்சம் கூட இவருக்கு பழுது இல்லாம அனைத்து பேர் புகழும் இவருக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி 10ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னாக்கா 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம். அப்ப இவர் பிறக்கும் போதே இவர் தொழில் செய்யறதுக்காக தான் பிறந்திருக்கிறாரு. முதல் மனைவி யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா இவங்கள்ட்ட தொழில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் செய்யறதுக்காகவே இவர் பிறந்திருக்காருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் பிறக்கும் போது லக்னம் என்ற நட்சத்திராதிபதி 10ல இருக்கிறதுனால இவர் பிறக்கும் போது இவருடைய தகப்பனார் வழியில யாராவது ஒருத்தர் வந்து இறந்திருப்பாங்க. இவர் வயிற்றுல இருக்கும் பொழுதோ அல்லது பிறந்திருக்க அந்த மாசம் 10 மாசம் சுமந்திருப்பாங்க இல்லைங்களா, சுமந்து பிறக்குற டயத்துக்குள்ளார யாராவது ஒருத்தர் கர்ம காரியம் நடந்திருக்கும். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம், கர்ம காரியம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி 11ல இருக்கிறாரு அப்படின்னாக்கா இவர் வந்து லாபஸ்தானத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாமே இவருக்கு லாபம் தான். அபிலாஷைகள் இவருடைய அனைத்து எண்ணங்களும் நிறைவேறக்கூடிய இடம் 11ஆம் இடம். இது வந்து அம்மாவுக்கும் இவருக்கும் ஆகாதுன்னு சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம்ங்கிறதுனால தாய்க்கும் இவருக்கும் ஆகாது. தாயை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். தாய்க்கும் இவருக்கும் வந்து கருத்து வேறுபாடுகள் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 11ங்கிறது வந்து நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும். சங்கம் நம்ம பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி சங்கங்கள் கூட்டங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து 11ஆம் இடம் தான் வருது. அப்ப இதுல 11ஆம் இடத்துல லக்னம் என்ற நட்சத்திராதிபதி இருக்கும்போது ஒரு சங்க தலைவராகவோ ஒரு கூட்டத்திற்கு தலைவராகவோ இருக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். தான் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளும் வெற்றி ஸ்தானம் 11ஆம் இடம். அனைத்தையும் வெற்றி பெறுவார், அனைத்திலும் வெற்றி பெறுவார். என்றுமே தனம் குறையா கரம் அவர்கள்ட்ட இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்புறம் லக்னம் என்ற நட்சத்திராதிபதி 12ல இருக்காரு அப்படின்னாக்கா இவர் வந்து தான் பிறந்த ஊரை விட்டு வெளியூர்ல தான் வசிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அயன சயன போகஸ்தானம் இல்லைங்களா, வெளியூரு வெளிநாடு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இவருக்கு நல்லபடியா பிளஸ் பாயிண்டா அமையும் அப்படின்னு சொல்லலாம். பிக்சடு டெபாசிட் வந்து 12 தான். இவர் வந்து தன்னுடைய கையில எதையும் வச்சுட்டு செலவு பண்ணாம பிக்சட் டெபாசிட்ல போட்டு வைக்கலாம், அல்லது வந்து பேங்க்ல பணங்களை போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது அதை அவங்க வந்து பிளஸ் பாயிண்டா மாத்திக்கலாம். இப்ப லக்னம் என்ற நட்சத்திராதிபதி 12ல இருக்கும்போது இவருக்கு இந்த பலன்கள் சொல்லலாம். இப்போ நம்ம லக்னம் என்ற நட்சத்திராதிபதி எப்படி எந்தெந்த இடத்துல இருந்தா எப்படி எப்படி இருப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப ஒருவேளை லக்னாதிபதியை 3, 6, 8, 12ல மறைஞ்சிட்டாரு, வக்ரம் ஆயிட்டாரு, நீசம் ஆயிட்டாரு, அஸ்தங்கம் ஆயிட்டாரு அப்படின்னாக்கா அவருடைய பலன்கள் எப்படி இருக்கும்? நீசம் ஆயிட்டாரு அப்படின்னாக்கா இவர் வந்து மத்தவங்களுக்காகவே உழைக்க பிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, லக்னாதிபதி யாருக்காவது நீசம் ஆயிட்டாருன்னா அவர் வந்து கட்ஸா ஒருத்தர்கிட்ட நின்று போய் பேசக்கூடிய அந்த கட்ஸ் அவர்கிட்ட இருக்காது. வேலை செய்ய சொன்னா வேலை செய்வாங்க, சம்பளத்தை கொண்டு வந்து கொடுக்க சொன்னா கொண்டு வந்து கொடுப்பாங்க, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியுமே தவிர ஒரு மேடையிலேயோ ஒரு 4 பேர்த்து ஒரு 10 பேர் கூடி பேசக்கூடிய இடத்துல இதுதான் கரெக்டுன்னு முன்னின்னு போய் தன்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்கோ இவங்களுக்கு கட்ஸ் இருக்காது. பயந்த சுவாதத்தோட தான் இருப்பாங்க. யாருக்காவது பணம் கொடுத்தாங்கனாக்கா யாருமே திருப்பி கொடுக்க மாட்டாங்க. இவனுக்கெல்லாம் கொடுக்கறதான்னு சொல்லிட்டு நாளைக்குன்றவாங்க. இவர் வந்து போய் கேட்டு என்னோட காசை கொடுன்னு கேட்கிற அளவுக்கு இவருக்கு அந்த துணிச்சலே இருக்காது. இவரை மத்தவங்க யூஸ் பண்ணி ஏமாத்திடுவாங்க. இவங்க நெத்தியில வந்து இளிச்சவாயன் அப்படின்ற பட்டம் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப லக்னம் என்ற நட்சத்திராதிபதியோ லக்னாதிபதியோ நீசமானா மத்தவங்களுக்காகவே இவருடைய உழைப்பு இருக்கும், மற்றவர்களுக்காகவே இவர்கள் வாழ்வார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். ஒருவேளை லக்னாதிபதி வக்ரம் ஆயிட்டாரு, லக்னாதிபதி யாருக்கெல்லாம் வக்ரம் ஆயிட்டாங்களோ அவங்க வந்து யார் பேச்சையுமே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க, முன்னுக்கு பிறனாதான் அவங்க பேசுவாங்க, யாரையும் நம்ப மாட்டாங்க. அம்மா 4ஆம் அதிபதி வக்ரம் ஆயிடுச்சுன்னா பாருங்க, அம்மா யாரையுமே நம்ப மாட்டாங்க. 4ஆம் அதிபதி வக்ரம் ஆயிடுச்சுன்னா 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு வக்ரமாயி வருது. அப்ப அம்மா வந்து நம்ம மேல பாசம் காட்டுறதை விட 4க்கு 12 தான் 3 தொடர்ந்துதானே வருது. அப்ப நமக்கு அது 3ஆம் இடம், இளைய சகோதரம். இப்ப நம்ம மேல இருக்கிற அன்பை விட நம்ம இளைய சகோதரத்து பேரதான் அம்மாவுக்கு பாசம் அதிகமா இருக்கு. நம்ம சம்பாரிச்சு அம்மாவுக்கு கொடுப்போம், அம்மா இந்த அம்மா வச்சுக்கோமா அப்படிம்போம். ஆனா அந்த காசை பத்திரமா வச்சிருந்து நம்ம தம்பியோ நம்ம தங்கச்சியோ குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தாங்கன்னாக்கா அதுக்கு லட்டு ஜிலேபி வாங்கி கொடுப்பாங்க. அவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வந்து
எங்க அம்மா எப்படி இருப்பாங்க, எங்க அண்ணன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டாக்கா, அந்த அந்த உறவோட அந்த காரகம் எதுன்னு பாருங்க. அது வக்கரமா இருக்குனாக்கா யாரையும் இவர் நம்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். இப்ப இதுக்கு வந்து கடைசியா நான் சொல்றேன். இப்படி ஒரு வேளை லக்னம் வந்து நல்லா இல்லை அப்படின்னாக்கா என்ன பண்ணலாங்கிறத நான் கடைசியா சொல்றேன். இப்ப இதுல வந்து ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஜாதகம் சொல்லி உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். அதுல சொல்லும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ராஜேந்திரன் சார், ராஜேஷ் சந்திரன், ராஜேஷ் சந்திரன், ஹலோ பேசலாமா? ஹலோ, மியூட் போடுங்க. ராஜேஷ், ராஜேஷ் சந்திரன் போடுங்க, வெளியில போயிருங்க. அட்மின்ல மியூட் போட்டு விடுங்க. ராஜேஷ் போட்டு விடுங்க. ராஜேஷ் சந்திரன், ராஜேஷ் சந்திரன் குரூப்ல இருக்கவங்க மியூட் போடுங்க. கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லாதவங்க அப்புறம் எதுக்கு கிளாஸ்க்கு வரீங்க? ராஜேஷ் சந்திரன், மேம் பேசுங்க மேம். ஒரு ஜாதகம் சொல்றேன், அதை எல்லாரும் போட்டுக்குங்க. இது ஒரு ஆண் ஜாதகம். 9/7/1988 பிறந்த ஒருத்தர். காலையில 5:55 AM பிறந்திருக்காரு. கொடுமுடின்னு ஊர் போட்டுக்குங்க. இப்ப இதுல வந்து லக்னம் வந்து மிதுன லக்னம். லக்னத்திலேயே புதன் சூரியன் 2 பேர் இருக்காங்க. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. மேடம் சொல்லிட்டே போலாங்களா, எல்லாம் மெல்ல சொல்லட்டுங்களா? மேடம் கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. முதல்ல வருஷத்தை சொல்லுங்க, பிறந்த டேட்டு. 9/7 சொல்லுங்க. சொல்லுங்க மேம். 9/7/1988 5:55 AM கொடுமுடின்னு போட்டுக்குங்க. லக்னம் பாத்தீங்கன்னாக்கா மிதுன லக்னம். லக்னத்திலேயே புதன் சூரியன். மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. பத்தாம் இடத்துல செவ்வாய். பதினொன்றாம் இடத்துல சந்திரன், கூடவே மாந்தி இருக்கு. பனிரெண்டாம் இடத்துல குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. சொல்லலாங்களா? சொல்லலாங்களா மேம்? ஓகே, பேசுங்க. இப்ப பாருங்க, இவருக்கு வந்து 37 வயசு முடிஞ்சிருச்சு இப்ப.
ஆனா இவருக்கு 36 வயசு வரைக்குமே திருமணம் ஆகல. திருமணத்து விஷயத்த வந்து அப்புறமா சொல்றேன். இப்ப வந்து லக்னத்துல இருந்து ஆரம்பிப்போம். லக்னம் வந்து பாத்தீங்கன்னாக்கா புனர்பூசம் 1ஆம் கால்ல நிக்குது. அப்ப லக்னாதிபதி குருவின் சாரம் பெற்று இருக்கிறார். அவரு அந்த குரு வந்து இவருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரியவர் இல்லைங்களா? அவரு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இவருக்கு லக்னம் என்ற நட்சத்திராதிபதி குரு வந்து 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரர். அவரு 12ல இருக்கிறாரு. அப்ப இவருக்கு எப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கும்? எப்பவுமே நண்பர்களோடயே இருக்கணும். 7ங்கிறது நண்பர்கள் ஸ்தானம். நண்பர்களோட இருக்கணும், ஜாலியா இருக்கணும்ன்ற எண்ணமும் இவர்கிட்ட இருக்கும். 10ங்கிறது தொழில் ஸ்தானம். நம்ம எப்பவுமே சொந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்ற எண்ணமும் இவர்கிட்ட இருக்கும். இப்ப இது ரெண்டுமே எப்பவுமே அவர்கிட்ட இருக்கும். அது அவர்கிட்ட இருக்கும். ஆனா அதனால இவருக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த அதிபதி வந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இது ரெண்டையும் தொட்டுக்கிட்டுதான் அவர் வாழ்வாரு. ஆனா அதனால இவர் வந்து விரயத்தை தான் சந்திப்பாரு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதாவது லக்னம் என்ற நட்சத்திராதிபதி புதன், குரு வந்து 7-10க்கு அதிபதி. அவர் வந்து 7-10க்கு அதிபதிங்கிறனால இவர் எப்படி இருப்பாருனாக்கா, நண்பர்கள் கூட்டாளிகளின் பிரியம் அதிகமா இருக்கும். அடிக்கடி சுற்றுலா போறதுக்கு அதிகமா விருப்பப்படுவாரு. சொந்த தொழில் செய்யறதுக்கு விருப்பப்படுவாரு. இந்த குணாதிசயம் அவர்கிட்ட இருக்கும். அதனால இவருக்கு என்னன்னாக்கா விரயம் தான் ஏற்படும் அப்படிங்கறத அவர் எங்க இருக்கிறார் அப்படிங்கறத வச்சு நம்ம அவுட்புட் அங்கதான் காமிக்கும் இல்லைங்களா? இப்போ முதல் பாயிண்ட் சொல்லியாச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பாரு இல்ல, அவர் அங்கதான் இருக்கிறாரு. புதன் வாங்கின சாரம் பாருங்க, செவ்வாய் சாரம். செவ்வாய் வந்து இவருக்கு யாரு? 6-11க்கு அதிபதியா இருக்கிறாரு. அப்ப 6ங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம், கடனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப இவருக்கு எப்பவுமே கடன் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம எடுத்து சொல்லலாம் இல்லைங்களா? லக்னாதிபதி 6க்கு அதிபதி சாரம் வாங்கினா எப்பவுமே இவர் கடனாளி, நோயாளி அப்படிங்கிறது இவருக்கு எப்பவுமே எதிரிகள் தொல்லைகள் இருக்கும். இது எல்லாமே அவருக்கு இருக்கு. இப்ப கடன் வாங்கணும் அப்படிங்கிறது இதுல நமக்கு காமிக்குது. அது யார் எதுக்காக கடன் வாங்கணும் அப்படிங்கறது அவர் எங்க இருக்கிறாருங்கிறத பொறுத்து இருக்கு. அப்ப செவ்வாய் பாருங்க எங்க இருக்கிறாரு? 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவரு தொழிலுக்காக கடன் வாங்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சொல்லலாங்களா? அப்ப அவரு தொழிலுக்காக கடன் வாங்கி இருக்கிறாரு. இப்ப தொழிலுக்காக கடன் வாங்குறாரு. ஆனா தொழில் வந்து எதை வச்சு அவர் தொழிலுக்காக கடன் வாங்குவாரு? லக்னாதிபதி புதன். இன்னொரு ஆதிபத்தியம் எதுன்னு பாத்தீங்கன்னா 4 இல்லைங்களா? 4ங்கிறது வீடை குறிக்கக்கூடியது, தாயை குறிக்கக்கூடியது, வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடியது. அப்ப தொழிலுக்காக இவர் தன்னுடைய வீட்டை அடமானம் வச்சு கடன் வாங்கி இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாங்களா? அப்போ இவர் வந்து கடன் இவருக்கு வாங்கணும், தொழிலுக்காக வாங்கணும், தன்னுடைய வீட்டை அடமானம் வைத்து வாங்கணும் அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். அடுத்தபடியா 3ஆம் இடத்தை பாருங்க. 3ல கேது பகவான் இருக்காரு. அப்ப இவருக்கு இளைய சகோதரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். அவர் வாங்கின சாரம் பாருங்க, சுக்கிர சாரம். சுக்கிரன் வந்து 12ல இருக்காங்க. அப்போ அந்த இடத்துலயும் நமக்கு இவருக்கு இளைய சகோதரம் இல்ல. 12ங்கிறது விரயம் இல்லைங்களா? இளைய சகோதரம் இல்ல அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த 3ஆம் அதிபதியும் நம்ம பார்க்கணும். 3ஆம் அதிபதி யாரு? சூரியன் இல்லைங்களா? சூரியன் பாருங்க குருசார் வாங்கி குருவும் 12ல இருக்கு. அப்ப அந்த 3ஆம் பாவக அதிபதியும் அப்படிதான் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் அந்த 12ங்கிற விரயத்தை தான் காமிக்குது. அப்ப இவருக்கு இளைய சகோதரம் இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல காமிக்குது. அது மட்டும் இல்ல, இவர் வந்து இந்த ஆடை ஆபரணங்கள் மேல விருப்பம் இருக்காது. அப்படியே அவருக்கு இருந்தாலும் அது போய் அடமானம் வச்சிருவாரு. அந்த அடமானம் வச்சு கடன் வாங்குறதுல இவர் கடன் வாங்குறதுல 1ஆம் நம்பரா இருப்பாரு. அப்ப எதற்கெல்லாம் கிடைக்குதோ அதை வச்சு கடன் வாங்கிடுவாரு அப்படிங்கறத இதை சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா 4ஆம் இடத்தை பாருங்க. 4ஆம் இடம்ங்கிறது கன்னிமனை. அதுக்கு சொந்தக்காரன் வந்து புதன் பாருங்க செவ்வாயின் சாரம் வாங்கியிருக்கு. இப்ப இதுல பாருங்க 4ஆம் அதிபதி செவ்வாய் சாரம், 6ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருக்கா. ஒண்ணு இவர் வந்து வீட்டை அடமானம் வச்சுதான் அவரு அந்த கடனை வாங்கணும், கடன் வாங்கி தொழில் ஸ்தானத்துல போடணுங்கிறது இங்கேயும் நம்ம எடுத்து சொல்லலாங்களா? அப்ப 4ஆம் இடம் இதை சொல்லுது. அடுத்து 5ஆம் இடம் பாருங்க. 5ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் போய் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப அவர் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் சந்திர சாரம். சந்திரன் வந்து மாரகஸ்தானத்துல இருக்கு. அப்ப 5ஆம் அதிபதிங்கிறது பூர்வீக ஸ்தானம். இவருக்கு பூர்வீகம் போய் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருச்சு. அப்ப இவருக்கு பூர்வீகம் இல்ல. தன்னுடைய தந்தை கட்டின வீட்டுல வேணா இவர் இருக்கலாமே தவிர தந்தையோட தந்தை கட்டின வீட்டுல இவர் இருக்கவோ இல்ல அவரு சம்பாரிச்ச சொத்துல வாழவோ
படிக்கவோ தூங்கவோ இவருக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிறது 5ஆம் அதிபதி சொல்லுது. அது மட்டும் இல்லாம 5ஆம் அதிபதியோடு 8ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ சேரும் பொழுது குலதெய்வ கோவிலை வந்து இடிச்சு கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். 5ஆம் அதிபதியோடு 8ஆம் அதிபதி சேர்ந்திருந்தா குலதெய்வ கோவில் இடிச்சு கட்டணும், 12ஆம் அதிபதி சேர்ந்திருந்தாலும் குலதெய்வ கோயில் இடிச்சு கட்டி கும்பாபிஷேகம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க, அது கரெக்டா இருக்கும். இவங்களுக்கு அது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்து 6ஆம் அதிபதி தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். 6ஆம் அதிபதி 10ல இருக்கிறதுனால இவர் கடன் வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். 7ஆம் இடத்துல பாருங்க சனி பகவான் இருக்காரு. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அவர் வாங்கியிருக்க சாரம் பாருங்க, கேது சாரம், கேது 3ல. முதல்ல 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே நமக்கு திருமணம் லேட் ஆகும் அப்படிங்கிறது ஜோதிட நூல்கள் சொல்லுது. இது நம்ம எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரிஞ்சதுதான். அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கறனால இவருக்கு 36 வயசு வரைக்கும் கல்யாணமே ஆகல. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு. அதுலயே பாருங்க, இப்ப 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் அதிபதியா வராரு. 8ஆம் அதிபதி 7ல இருந்தாலும் 7ஆம் அதிபதி 8ல இருந்தாலும் 7 8 காம்பினேஷன் வந்து கல்யாணம்னு ஒண்ணு வந்துச்சுனாக்கா அதன் மூலியமாக 8ங்கிற அவமானத்தையோ இல்ல வம்பு வழக்குகளையோ சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்ப 7ஆம் அதிபதி 8ல இருக்க 8ஆம் அதிபதி 7ல இருக்காரு. அவர் கேது சாரம் வாங்கி கேது 3ல இருக்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, 7ஆம் அதிபதி கேது சாரமோ ராகு சாரமோ வாங்கக்கூடாது. அப்படி வாங்கி 3 6 8 12ன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் தாரம் நிக்காது, டைவர்ஸ் ஆயிரும்னு அடிச்சு சொல்லுங்க. இது 100% உண்மை, 100% இது நடந்தே தீரும். அதாவது 7ஆம் இடத்ததிபதி ராகு கேதுக்களின் சாரம் வாங்கக்கூடாது. அப்படி மீறி சாரம் வாங்கி இருந்தாலும் 3 6 8 12ன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தா அவங்களுக்கு முதல் தாரம் நிக்கவே நிக்காதுன்னு சொல்லுங்க. 100% அது கரெக்டா இருக்கும். இவருக்கு 7ல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து 8ஆம் அதிபதியா வர்றாரு, அது ஒரு பாயிண்ட். அந்த சனி பகவான் வந்து கேது சாரம் வாங்கி மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாரு, அது ஒரு பாயிண்ட். இந்த ரெண்டுமே முதல் தாரம் நிக்காதுங்கிறதுக்கு ஒரு சாட்சி. அது மட்டும் இல்லாம நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பாத்தீங்களா, 7ஆம் இடத்தினாலையும் 10ஆம் இடத்தினாலையும் விரயத்தை சந்திக்கணும், அல்லது அது விரயத்தை சந்திக்கணும். 12ங்கிறது சிறைச்சாலை, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப 7ஆம் இடத்தை தொடும்போது அவர் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளையும் ஒரு சிறை தண்டனைக்கு உட்படுவார் அப்படிங்கறத இந்த இடத்துலயும் அத குறிச்சு சொல்லுது இல்லைங்களா. அப்ப இவருக்கு முதல் தாரம் நிக்காதுங்கிறது இதுலயே நம்ம எடுத்து சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா 8ஆம் அதிபதி 7ல இருக்கிறதுனால இதையும் அந்த பாயிண்டோட எடுத்து சொல்லிக்கலாம். 9ஆம் இடத்துல பாருங்க ராகு இருக்காரு. ராகு வந்து குரு சாரம் வாங்கி குரு 12ல இருக்காரு இல்லைங்களா. அப்ப இவருடைய பேர் புகழை இவரே கெடுத்துக்குவாரு, இவருடைய நடவடிக்கையால தன்னுடைய பேர் புகழை இவருக்கு எடுத்துக்குவாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். இப்ப அவருக்கு ராகு திசைதான் நடக்குது. இந்த ராகு திசை முடியற வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு திசை தான் நடக்குது. ராகு திசை முடியற வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அவமானங்கள் இவருக்கு கண்டிப்பா வந்துதான் தீரும். அவர் என்ன சாரம் வாங்கி இருக்கிறாரு, அந்த சாரநாதன் எந்தெந்த இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரு, எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு நம்ம மத்த பலன்களை சொல்லலாம். சாரநாதன் எந்தெந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறாரோ அந்த வீட்டின் மூலியமாக இவர் வந்து அந்த பலனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இவருக்கு முதல் தாரம் நிக்காது, 2ஆம் தாரம் தான் நிக்கும். அந்த 2ஆம் தாரத்துக்கு அதிபதி யாருன்னு பாருங்க, 11ஆம் அதிபதி தான் 2ஆம் தாரம். அவரு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்யற இடத்து மூலியமா தான் இவருக்கு அமையும். அந்த செவ்வாய் பாருங்க சனியின் சாரம் வாங்கி சனி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்களா. அப்ப அவருதான் இவருக்கு மனைவியா வந்து வாழணும் அப்படிங்கறது இந்த இடத்துல குறிச்சு சொல்லலாம். ஆனா முதல் தாரம் கல்யாணம் பண்ணினது வந்து குரு வந்து சூரிய சாரம் வாங்கி இருக்கிறதுனால அவர் வந்து நல்ல முதல் தரமான பெண்ணாவே அவர் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஆனா இவருக்கு அது செட் ஆகாது. 2ஆம் தாரம்னு சொல்லக்கூடியது செவ்வாய், அது சனியின் சாரம் வாங்கி இருக்கிறதுனால கெட்டு போன பெண் அல்லது ஒரு குறை உள்ள பெண், ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆன பெண், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல உள்ள ஒரு பெண்ணை அவர் கல்யாணம் பண்ணினாதான் இவருக்கு அது ஸ்ட்ராங்கா நிக்கும் அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்லலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப 2 தாரம் இவருக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஜாதக ரீதியா சொல்லிட்டோம். இப்ப அவருக்கு முதல் தாரத்தினுடைய மனைவி வந்து இவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. இப்ப வந்து ராகு திசையில சுக்கிர புத்தி ஓடிட்டு இருக்கு. சுக்கிர புத்தி 2028 1ஆம் மாசம் 7ஆம் தேதி வரை இருக்கு. சுக்கிரன் பாருங்க 5க்கு அதிபதி,
12ல இருக்கிறாரு. அவரு சந்திரனின் சாரம் வாங்கியிருக்கிறாரு. 5ங்கிறது நம்மளுடைய கௌரவம் சார்ந்த விஷயம் இல்லைங்களா? கௌரவம் சார்ந்த விஷயம் 12க்கு போயிருச்சு. கௌரவத்தை இழந்து இவருக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணு குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், அல்லது கடன் பிரச்சனை இருக்கும். ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனையும் அதிகமா இருக்கு, குடும்ப பிரச்சனையும் அதிகமா இருக்கு. இப்ப இந்த 2 பிரச்சனையிலயும் அவர் தவிழ்ச்சிட்டு இருக்கிறாரு. எப்படின்னாக்கா ஒரு சைடு பாத்தீங்கன்னாக்கா மனைவி வந்து உன்னோட நான் வாழாம எனக்கு டைவர்ஸ் கொடுன்னு சொல்லி கேட்டு டார்ச்சர் பண்ணுது. அந்த டைவர்ஸ்க்காக மியூச்சுவல்ல போய் பேசலான்னு பார்த்தாக்கா அவங்க ஒரு அமௌண்ட் கேக்குறாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னாக்கா கடன் அதிகமாயிருச்சு. கடன் வந்து ஆரம்பத்துல இவருக்கு எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து முதல்ல அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி கடன் வாங்கினது 7 லட்சத்துக்குள்ளதான் இருந்துச்சு. 6ஆம் அதிபதியின் அந்த கணக்குலதான் 7 லட்சத்துக்குள்ளதான் இருந்துச்சு. தொழிலுக்காக வாங்கும் போது 7 லட்சம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க அவரு சனிசாரம் வாங்கியிருக்கிறாரு அந்த செவ்வாய். அவரு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப திருமணத்தை தொட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அவருக்கு கடன் வந்து 27 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் வந்துருச்சு. அந்த சனியினுடைய 19 லட்சமும் பிளஸ் ஆயிருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இப்ப கல்யாணத்துக்காக ஒரு கடன் வாங்கியிருந்தாரு, அது ஒரு 5-6 லட்சத்துக்கு மேல வாங்கியிருந்தது. கல்யாணம் ஆகி 3 மாசத்துல இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட், பெரிய ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்துருச்சு. அந்த ஆக்சிடென்ட் நடந்த டேட்டு கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த சுக்கிர புத்திக்கு முன்னாடி நடந்தது வந்து கேது புத்தி. அந்த கேதுவின் புத்தியில தான் இவருக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அவர் பாருங்க 12ஆம் இடத்துல இருக்கிறாருங்களா, 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடத்து அதிபதியோட இருக்கிறாரு. 7ங்கிறது சுற்றுலா பயணம், சுத்தி பாக்குறது, இந்த மாதிரி போய்தான் அவர் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்குதான் கடன்கள் வந்துருச்சு. அப்ப 30 லட்சத்துக்கு பக்கம் கடன் வந்துருச்சு. அப்ப கடன் பிரச்சனையும் இருக்கு, மனைவி பிரச்சனையும் இருக்கு. இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னாக்கா இவரை போட்டு வாட்டி வதைக்குது. இப்ப சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல இருந்து அவர் வாங்கி இருக்கிற சாரம் சந்திரசாரம், சந்திரன் வந்து மாரஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்ப தன்னுடைய அவமானம், தன்னுடைய மானத்தை, கௌரவத்தை விட்டு ஒண்ணு மாரகஸ்தானத்துல இருக்கிறதுனால அவர் வந்து ஒண்ணு தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவர் போயிருவாரு. அப்படி இல்ல 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஊரை விட்டு கடனுக்கு பயந்துகிட்டு, இந்த பிரச்சனைக்கு பயந்துட்டு ஊரை விட்டு ஓடி போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட இருக்கு. அப்ப இந்த 2 விஷயங்களும் 2028க்குள்ள ஏதாவது ஒண்ணு நடந்துரும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, இத சுபமா மாத்திட்டீங்க. ஒரு வேலை விஷயமா இருக்கிற தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு யாருக்கிட்டையாவது சம்பளத்துக்காக வேற ஊருக்கோ வேற மாநிலத்துக்கோ இவரை அனுப்பி வச்சிருங்க. அது கூட நம்ம இருக்கிற சூழ்நிலைகளை விட்டுட்டு வேற இடத்துக்கு போனதுதான், அது ஒரு பரிகாரமா எடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்க சொல்லி அனுப்பியிருக்கோம். அப்ப இந்த புத்தி முடியற வரைக்கும் அவர் வந்து ஒண்ணு சுபமா மாத்திக்கணும்னாக்கா இவரே வேற ஊருக்கு அவர் போயிட்டாருன்னா அது நல்லபடியா அவருக்கு அமைஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒண்ணு இவர் வந்து பிரச்சனைக்கு பயந்து தற்கொலை முயற்சி பண்ணுவாரு, அப்படி இல்ல அப்படின்னாக்கா இவர் வந்து ஓடி ஒளியணும். இது 2 விஷயங்கள் தான் அவர்கிட்ட இருக்குது. அத சொல்லி நாங்க அத அவங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்து அனுப்பியிருக்கோம். இப்ப சார பலன்கள் வந்து இப்படித்தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி எடுப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து ஒரு கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி எங்க இருக்கிறாரோ அதை வச்சுதான் நம்ம பலனை சொல்லுவோம்னு சொன்னேன் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் வந்து கோள் நின்ற பாவகம் தான் முதல்ல இயங்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு திசா புத்தி நடக்குது அப்படின்னாக்கா அந்த திசாநாதன் புத்திநாதன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் செயல்படுறதுக்கு. கோள் நின்ற பாவகம் முதல்ல இயங்கும். சாரநாதன் அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரநாதன் எங்க இருக்கிறாரோ அவரு வந்து 2வதாக இயங்குவார். சாரநாதன் 2வதாக இயங்குவார். சாரநாதனை தொட்டுக்கொண்டு கோள் நின்ற பாவகம் 3வதாக இயங்கும். சாரநாதனின் மற்றொரு பாவகம், ஒவ்வொரு கிரகத்துக்கும் 2 ஆதிபத்தியம் இருக்கு இல்லைங்களா. அப்போ சாரநாதனின் மற்றொரு பாவகம் 4வதாக இயங்கும். கோளினுடைய மற்றொரு பாவகம் 5வதாக இயங்கும். இந்த 5 பாயிண்ட் தான் சார ஜோதிடத்தில் நாங்க முக்கியமான ஒரு விதிமுறையா வச்சிருக்கோம். அதாவது கோள் நின்ற பாவகம் முதலில் இயங்கும், சாரநாதன் அமர்ந்த பாவகம் 2வதாக இயங்கும், சாரநாதன் அமர்ந்த பாவகத்தை தொட்டுக்கொண்டு கோள் நின்ற பாவகம் இயங்கும்,
சாரநாதனின் மற்றொரு பாவகம் 4வதாக இயங்கும். கோளினுடைய மற்றொரு பாவகம் 5வதாக இயங்கும். இந்த 5 பாயிண்ட வச்சுதான் நாங்க சார ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கோம். சார ஜோதிடத்தின் மூலியமாக நீங்க பலன்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா மிக துல்லியமாக மிக அருமையாக பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு மேஷ லக்னம் இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துடுறாரு. அந்த 4வது இடங்கிறது நீச்சம் ஆயிட்டாருங்களா, அவரு 8ஆம் அதிபதியாகவும் வராருங்களா. அப்ப லக்னாதிபதி நீச்சமாயிட்டாரு. தயவு செஞ்சு மியூட் போட்டு பேசுங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. கவிதா தேவி மியூட் போடுங்க. பேசுறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ், கேட்கறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ். இப்ப மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா அவரு நீசமாயிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மேச லக்னத்துக்கு 4ல செவ்வாய் நீசம் ஆவாரு. அவரு 8க்கு ஆதிபத்தியம் பெற்றவராகவும் இருக்கிறாரு இல்லைங்களா. அப்ப செவ்வாய் வந்து எதுக்கு காரகர் ஆவாரு, ரத்தத்திற்கு காரகர் ஆவாரு, சண்டை பிரியர், விபத்துக்களுக்கு உரியவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப 4ஆம் இடத்துல போய் அவர் நீசம் ஆவறாருன்னா தன்னுடைய ரத்தம் 8ங்கிறது விபத்து மூலியமாக தன்னுடைய ரத்தத்தை அவர் இழக்கணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல அர்த்தம் இல்லைங்களா. இப்ப அந்த இடத்துல என்னென்ன சாரங்கள் இருக்கு? முதல்ல குருவின் சாரம் இருக்கு, அடுத்து சனி பகவானின் சாரம் இருக்கு, அதுக்கு அடுத்து புத பகவானின் சாரம் இருக்கு. இப்ப புதனுடைய சாரம் அந்த செவ்வாய் வாங்கி இருந்ததுன்னா அந்த செவ்வாய் அந்த ரத்தத்தை அவர் எப்படி இழக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா, புதன் அப்படிங்கிறது ஒரு 6ஆம் இடம் இல்லைங்களா. 6ங்கிறது வியாதி, ஒரு நோயை குறிக்கக்கூடிய இடம். அப்ப ஒரு கிருமிகள் அவங்க உடம்புல இருந்து கிருமி அந்த ரத்தத்தை குடிச்சிருச்சு, அதனால இவருக்கு வந்து ரத்த சோகை உண்டாகி உடம்பு வந்து மெலிந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல பலனா எடுத்துக்கலாம். ஒருவேளை சனி பகவானுடைய சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னாக்கா, சனி பகவான் அப்படின்னாலே மந்தக்காரகன், முடவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பத்தாவதுக்கு காலச்சக்கரத்துக்கு பாதகாதிபத்தியம் பெற்றவர். அப்ப அந்த சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேரும்போது விபத்து கண்டிப்பா ஏற்படும். அப்ப விபத்தின் மூலமாக கால் ஒடிஞ்சு அதன் மூலியமாக அந்த ரத்தம் வந்து வெளியேறணும் அப்படிங்கிறத சனி பகவானின் சாரம் வாங்கி இருக்கும் போது நம்ம பலனா எடுத்துக்கலாம். குருவின் சாரம் வாங்கியிருக்குன்னு வைங்க. குருங்கிறது லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி இல்லைங்களா. 9ங்கிறது சுபமான ஒரு ஸ்தானம். அவர் யாருக்கிட்டையும் வந்து ஒரு எதிர்பார்ப்போட அவர் செயல்பட மாட்டாரு. அப்பேற்பட்ட குருவினுடைய சாரம் வாங்கியிருக்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க எப்படி ரத்தத்தை வெளியில கொடுக்கணும், அதாவது ரத்தத்தை எப்படி இழக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ரத்த தானம் இவங்க செய்வாங்கன்னு சொல்லலாம். அதாவது ரத்த மொத்தத்துல இவங்களை விட்டு போகணும், இழக்கணும். அது எந்த மூலியமா இழக்கணும் அதுதான் இந்த இடத்துல காமிக்கிறோம். அதாவது புதனுடைய சாரம்னாக்கா அது வியாதி, பூச்சி வந்து குடிச்சு வியாதியா அது மாறுது. சனி பகவான்னாக்கா அது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதன் மூலியமாக ரத்தம் வெளியாகுது. இப்ப குரு பகவான் அப்படின்னாக்கா இவங்க அந்த ரத்தத்தை தானம் செய்யணும். ரத்த தானம் செஞ்சு அதுல ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா கூட அந்த சர்டிபிகேட் கூட இவங்க வாங்க மாட்டாங்க. ஏன்னா குரு அப்படின்னாலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரர் இல்லைங்களா. அப்ப அந்த சர்டிபிகேட் கூட வாங்க மாட்டாங்க. தன்னுடைய ரத்த தானம் செஞ்சு அதன் மூலியமாக வரக்கூடிய பேர் புகழுக்கு கூட ஆசைப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இப்படிதான் நாங்க சார பலன் எடுத்து நாங்க சொல்லிட்டு வரோம். எனக்கு நான் இப்ப எந்த அளவுக்கு பேசி இருக்கிறனோ அதை விட என்னுடைய குருநாதர் சூரியனார் சுந்தரராஜன் ஐயா அவர்கள் வந்து கிளாஸ் எடுத்தாருன்னா பாத்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பா எடுப்பாரு. உண்மையிலே அவருடைய கிளாஸ் எல்லாம் வந்து நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எளிமையா, அதாவது எனக்கு நான்லாம் ஒரு மக்குன்னு தான் சொல்லணும். அவ்வளவு தூரம் அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்னாக்கா அவ்வளவு கஷ்டப்படுவேன். அந்த அளவுக்கு இருக்கிற என்னாலேயே அவர் ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு எளிமையா சாதாரணமா ஒரு ஜாதகம் ஜோதிடர்களுக்கு மட்டும் இல்ல, பொதுமக்கள் கூட பார்த்தாக்கா புரிஞ்சுக்க அளவுக்கு எளிமையா அவர் வந்து பலன்களை எடுத்து சொல்லுவாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவருடைய கிளாஸ் எல்லாம் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க கத்துக்கலாம். நாங்க அடுத்தடுத்து கிளாஸ் போடும்போது உங்களுக்கு நான் முன் அறிவிப்பு கொடுக்குறேன். நீங்க வந்து அதுல கலந்துக்கிட்டு நீங்க இந்த ஜோதிடத்துல பேரும் புகழும் பெற்று நல்ல பலன்களை எடுத்து நீங்க பெரிய ஆளா வந்தீங்கன்னாக்கா அது அனைத்தும் எங்களுடைய குருநாதருக்கே போய் சேரும். அதுக்கப்புறம் மேடம் நீங்களே பேசுங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம், நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லைங்களா,
லக்னம் என்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும், லக்னம் நல்லா இருந்தாதான் நம்ம எல்லா விஷயங்களும் அனுபவிக்க முடியும் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஒருவேளை லக்னம் கெட்டு போயிடுச்சு, நீசமாயிருச்சு, வக்கரமாயிருச்சு, அஸ்தங்கமாயிருச்சு, 6, 8, 12ல போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம்? அப்ப அவ்வளவுதானா வாழ்க்கை அப்படின்னு கேட்டாக்கா ஒரே ஒரு விஷயம்தான். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா விநாயகர் வழிபாடை மட்டும் நீங்க எடுத்து செய்யுங்க. விநாயகர் வழிபாடை ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கால சக்கரத்துக்கு திரியோண ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 1, 5, 9ல முதல் நட்சத்திரமா வரக்கூடியது கேது பகவானின் நட்சத்திரங்கள் தான். அஸ்வினி, மகம், மூலம். இதுக்கு அதிபதி வந்து கேது பகவான், அதி தேவதை வந்து விநாயக பெருமான் இல்லைங்களா. இப்ப கேதுன்றது யாரு? அதாவது பாம்பும் மனித தலையம் கொண்டதுதான் கேது இல்லைங்களா. அப்போ மாறிய உருவம் கொண்டது. அப்போ விநாயகரும் பாத்தீங்கன்னாக்கா தலை யானை தலையாவும் மனித உடலும் கொண்டவர், அவரும் உருவம் மாறிய ஒரு தெய்வம். அப்ப இந்த கேது பகவான் வந்து தேவதையா வந்ததுக்கு காரணமே அதுதான். அப்ப ஆண் தெய்வமாக இருக்கும் பட்சத்துல நீங்க ஆசை கும்பிடணும் அப்படின்னாக்கா விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. இது வந்து அஸ்வினி மகம் மூலம் மட்டும் கும்பிடணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே கும்பிடலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து தன்னுடைய ஜாதகமும் செயல்படும், காலச்சக்கரத்துக்கு உண்டான ஜாதகமும் செயல்படும். அப்ப எல்லாருமே கேது பகவானுக்குரிய அதிதேவதை விநாயகர் பெருமானை வந்து நீங்க மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில வந்து மாதந்தோறும் விரதம் இருந்து நோன்பு இருந்து நீங்க கும்பிட்டு வரும்போது உங்களுக்கு லக்னம் பலப்படும், நல்ல ஜோதிடரா வருவீங்க. கேதுதான் ஜோதிட ஞானத்தை கொடுப்பவர். நீங்க வந்து நல்ல ஜோதிடரா வருவீங்க. அப்ப நீ எல்லாருமே வந்து கேது விநாயகரை நீங்க வழிபாடு செய்யுங்க. ஒருவேளை பெண் தெய்வமா இருந்துச்சு அப்படின்னாக்கா சமயபுரம் மாரியம்மனை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா மாரிய அம்மன் தான் சமயபுரம் மாரியம்மன். என்னுடைய சின்ன வயசுல இருந்தே நான் விநாயக பெருமானையும் சமயபுரம் மாரியம்மன் தாயை தான் நான் உள்ளூர நான் கும்பிட்டுட்டு வரேன். என்னுடைய குலதெய்வம் வந்து பெரிய காண்டி அம்மன். பெரிய காண்டி அம்மனுக்கும் பாம்பை ஆபரணமா கொண்ட அம்மன் தான். சமயபுரம் மாரியம்மனும் மாரியம்மன் தான், அவங்களும் பாம்பை ஆபரணமா கொண்ட அம்மன் தான். அப்ப வந்து பெண் தெய்வமாக இருந்தால் சமயபுரம் மாரியம்மனை கும்பிடுங்கள், ஆண் தெய்வமாக இருந்தால் விநாயகரை கும்பிடுங்கள். விநாயகரை தவறாமல் கும்பிடுங்கள். நீங்க அனைவரும் பெரிய ஜோசியரா வருவீங்க. மூல நட்சத்திரம் வரும் நாட்களில் எல்லாம் மௌன விரதம் இருந்து வந்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு ஞானம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த காணொளி மூலியமா உங்களுக்கு சொல்றதுக்கு நான் ஆசைப்பட்டு நான் சொல்றேன். மற்ற அனைவருக்கும் இந்த என்னுடைய பேச்சை கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய உரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான உரை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட மாணவர்களுக்கு கூட புரியக்கூடிய ஒரு விதத்துல வந்து உங்களுடைய ஜோதிட உரை இருந்தது. நிகழ்ச்சியின் நிறைவாக நன்றி உரையை வழங்க நமது குழுவின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த ஜனம் தண்டமணி ஐயா அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் இணைய நமஸ்காரம். தனம் தண்டவாணி தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று 53வது நாள். 5 3 கூட்டினால் 8. 8 என்பது சனி பகவான். அதே போல் பாக்கியலட்சுமி என்னும் பெயருக்கு 8 எழுத்து கொண்டது. மேலும் இன்று 22ஆம் தேதி கூட்டினால் 4. 4 என்பது தாய் ஸ்தானம், எனவே அம்மா வந்துள்ளார். மாசி 10ஆம் தேதி 10 என்பது சந்திரனுடைய வருடம். மேலும் 10 ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கலாமா? மாசி 10ஆம் தேதி நீங்க சொல்லுங்க, இன்னைக்குதான் என்னுடைய திருமண நாள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மேம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மேம். எல்லா வேலையும் பெற்று வாழ வேண்டும். ஓகே ஓகே, ட்ரீட் வச்சிருங்க. கரூர் வந்தேன். கண்டிப்பா பண்ணிடலாம் மேடம், வந்துடுறேங்க சார். மேலும் மாசி 10 என்பது 1, 10 கூட்டினால் 1. 1 என்பது சூரியன். இன்று ஞாயிற்றுக்கிழமை 22/2/2026 கூட்டினால் 7. 7 என்பது கேது. கேது என்றால் விநாயகர். இன்று அம்மா விநாயகர் பற்றி நிறைய சொன்னார்கள். மேலும் கேது என்பது ஜோதிடம் பற்றி டாபிக். தற்போது பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய சாரம், எனவே பெண் ஜோதிடர் வந்துள்ளார். இன்று சஷ்டி 6வது நாள். 6 என்றால் சுக்கிரனுடைய நம்பர். மேலும் தற்போது பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய சாரம். பரணி என்பது 2வது நட்சத்திரம். 2 என்பது சந்திரனை குறிக்கும். எனவே சுக்கிரன் மற்றும் சந்திரன் இணைந்ததுதான் இந்த கூட்டமைப்பு.
இன்று பிராமியம் நாமயோகம், யோகி செவ்வாய், செவ்வாய் என்றால் முருகன், எனவே இன்று சஷ்டி திதி. இன்று தைத்துளை கரணம், வாகனம் கழுதை. கழுதை அதாவது வண்ணாந்துறையை குறிக்கும். வண்ணாந்துறை என்பது உத்திராட நட்சத்திரம். உத்திராடம் என்பது வெட்டி ஒட்டப்பட்ட நட்சத்திரம். எனவேதான் விநாயகருக்கு தலை வெட்டி ஒட்டப்பட்டுள்ளது. இந்த நட்சத்திரம் விநாயகரை குறிக்கும். எனவேதான் அம்மாவுக்கு பின்புறம் விநாயகர் உள்ளார். மேலும் இன்று உதாரண ஜாதகமாக மிதுனம் லக்னம் பற்றி கூறினார். மிதுனம் என்றால் புதன். புதன் என்பது பச்சை. எனவேதான் அம்மா இன்று பச்சை நிற புடவையில் வந்துள்ளார். மேலும் புதன் என்னும் புதன் என்றால் இரட்டை. எனவேதான் பாக்கிய லட்சுமி என இரட்டை பெயருடன் அம்மா வந்துள்ளார். இவையெல்லாம் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். மேலும் அம்மாவுடைய திருமண நாள் இன்று, அதுவும் பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம். மேலும் பாக்கிய லட்சுமி அம்மா அவர்கள் அனைவருக்கும் அனைத்து பாக்கியம் கிடைக்குமாறு சார ஜோதிட சூட்சமத்தை இதுவரை சிறப்பாக கூறியதற்கு கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை செவிசாய்த்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள், குரு ஆர்வலர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது கூட்டமைப்பு தலைவர் டாக்டர் கனகாம்பாள் மற்றும் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.